வெல்கம் டு ஸ்டோரி லீஃப். வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் 8. சனிக்கிழமை. வில்லங்கம், விஸ்தி, பிராது, வழக்கு அம்பட்டுக்கும் அன்னைக்கு தான் உபாயம், தீர்ப்பு, வாய்தா சொல்கிற நாள். நம்ம கிறுக்குத்துறை ராமகிருஷ்ண நாயக்கர் காலையில் கண்ணு முழிச்சு பார்க்குறப்ப அரண்மனைக்கு வெளியில் ஜனங்க மொய்க்கிற சத்தம் கேட்டுச்சு. பூசணிக்காயில் ஒரே விதைன்னு சொன்ன பழியஞ்சித்தனை பற்றின நினைப்பே ராத்திரி மிச்சூடும் அலமோதிக்கிட்டு இருந்ததால் 2ஆம் ஜாமத்தில் தான் அவருக்கு தூக்கமே வந்துச்சு. பழியங்கிட்ட நல்லது பொல்லது விசாரித்து போடணும்னு நினச்சாரு. நீதி பரிபாலன பிரதானி வந்து காத்துக்கிட்டு இருந்தார். ஜமீன்தார் குளிச்சு கிழிச்சு தயாரானதும் சேவகனை கூப்பிட்டு, பழியனை சடுதியாக கூப்பிட்டுக்கிட்டு வா, ஜமீன்தார் உனக்கு விருந்து வைக்க போகிறாருன்னு சொல்லி அவன் மேலே கைப்படாமல் கூப்பிட்டு வான்னு உத்தரவு போட்டார். பழியனுக்கு எப்படியெல்லாம் கிறுக்குத்துறை விருந்து வைக்க போகிறாரோ அப்படின்னு சிரிப்பு அடக்க முடியாமல் சேவகன் குதிரை மேலே ஏறி கிழக்கு முன்ன பாஞ்சிட்டான். பிரதானி ராமையர், கர்ணம், மணியக்காரங்க, நாட்டாமைக அம்புட்டு பேருக்கும் நடுவில் ஜமீன்தார் உட்கார்ந்தாரு. அன்னைக்கு ஒரு விசித்திரமான வழக்கு அரண்மனைக்கு வந்துச்சு. ஜக்க மூக்கண்ணு அரண்மனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர். 2 பேர்த்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணங்காரனுக்கு வாரிசு உண்டாகலை. தம்பிக்கு பிறந்தது 3 பொம்பளை பிள்ளைக. என்ன வழக்குன்னு கேளுங்க. அண்ணன் தம்பி 2 பேர்த்துக்கும் முறப்பொண்ணாகப்பட்டவ ஒருத்தி. இள வயசுலேயே புருஷன் செத்து போய் அவள் விதவையாக இருக்கா. அவளை யார் வச்சுக்கிறதுன்னு 2 பேருக்குமே குத்து வெட்டில் இறங்கிட்டானுங்க. ஜமீன்தார்கிட்ட அண்ணங்காரன் முதல்ல பிராது கொண்டு வந்தான். சாமி, எனக்கு கல்யாணமாகி 7 வருஷமாச்சு. என் பொண்டாட்டி வயிற்றுல ஒரு புழு பூச்சி தங்கலை. முறப்பொண்ணு விதவையாக இருந்தாலும் பரவாயில்லை. 2ஆம் தரமாக அவளை நான் வச்சுக்கிறேன்னு விடாக்கண்டன் அண்ணங்காரன் சொல்கிறான். அது எப்படி சாமி? எனக்கும் தான் ஆண் வாரிசு இல்லை. அதோட அவள் எங்கூட தான் இருக்கணும்னு பிரயாசப்படுறான். நான் தான் அவளை வச்சுக்குவேன்னு கொடாக்கண்டன் தம்பி சொல்கிறான். பிரதானி ராமையர் அந்த விதவை பொண்ணை பார்த்து, உனக்கு யாரு கூட போக இஷ்டம்னு கேட்டார். அவள் இருந்துக்கிட்டு சின்னவர் கூட போகிறேன்னு சொல்கிறான். தம்பிக்காரன் அதான் சரிங்கிறான். அண்ணங்காரன் விட்டு கொடுக்காம அதை பிடிங்கிறான். ஜமீன்தார் யோசித்தார். ஒரு படி நெய்யை நல்லா காய்ச்ச சொன்னார். அண்ணன் தம்பி 2 பேர்த்தையும் அந்த நெய் சட்டியில் கையை விட சொன்னார். 2 பேரும் கையை கொதன்னு புண்ணாகி போச்சு. யாரு கையில் சீக்கிரமாக புண்ணு ஆறுதோ அவனுக்குத்தான் இந்த பொண்ணு. அது வரைக்கும் இவ என்கிட்ட இருக்கட்டும்னு தீர்ப்பு சொன்னார். நாயக்கர் காலத்தில் ஒரு குத்தம் நடந்து போச்சுன்னா ஆவணம், வேத்தாள், சாட்சி, பிரதானியோட அபிப்பிராயம், மனு சாஸ்திரம், பரம்பரை வழக்கம், பிராமணர் முடிவு இதெல்லாம் வச்சு தான் நீதி பரிபாலனம் செய்தாங்க. நெய்யில் கை வச்சு வெந்து நொந்து அவங்க போனதும் அரண்மனைக்கு வெளியில் கொஞ்ச தூரத்தில் சேவகமார்க ஒரு வாட்ட சாட்டமான ஆளை கைத்தில் கட்டி இழுத்து வந்தாங்க. மதுரை கஜானாவுக்கு வில் வண்டியில் கொண்டு போன நகை நட்டு பணம் அம்புட்டையும் ஆண்டிப்பட்டி கணவாயில் கொள்ளையடித்த கும்பலில் ஒருத்தன். அவன் பேர் கழுவன், களவாணி பைய. இவனைத்தான் ராமையர் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தார். துப்பு ஆள் வச்சு அவனை பிடிச்சாச்சு. நிறைய பேர் ஓடி போயிட்டானுங்க. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொன்ன மாதிரி கழுவனை இழுத்து வந்து பிரதானி முன்னால் நிறுத்தினாங்க. காடு மேடு சுற்றினாலும் கடைசியாக கண்டம நாயக்கன் கவட்டுக்குள்ளே தான் நுழையணும். கிறுக்குத்துறை சவுக்கெடுத்து விளாசினார். அவன் மேலே தண்ணியை ஊற்றி திரும்ப திரும்ப சவுக்கெடுத்து விளாசினார். நாயக்கர்களுக்கு எப்போவுமே இந்த களவாணி பழுகு தான் பெரிய தலைமுறுக்கு. இவங்களை அடக்க திண்டாடி திணறி வலிக்கு கொண்டு வந்து வர்றதுக்குள்ளேயே வருமானம் பாதி செலவாச்சு. இதுக்காக பாடிக்காவல், எல்லக்காவல், சேனை, கொடைன்னு சொல்லி ஏகப்பட்ட வரி வசூல் செஞ்சாங்க. கிழக்கு சீமையில் களவாணி கூட்டமே இருந்துச்சு. கொள்ளையடிக்கிறதே ஒரு தொழிலாக வச்சு செஞ்சு வந்துச்சு. மதுரை கலெக்டருக்கு கிஸ்தி கட்டுறது அவங்களுக்கு பிடிக்காதான். அந்த கூட்டம் ஆடுகளையும் மாடுகளையும் திருடுறது மட்டும் இல்லை, கொஞ்சம் அசந்தா ஆளுகளையே தூக்கிட்டு போயிடுவானுங்க. சின்ன பையன்களுக்கு கொள்ளையடிக்கிறது எப்படின்னு சொல்லி தந்து பிஞ்சிலேயே பழுக்க வச்சுருவாங்க. கூட்டாளிகள் யாருன்னு கேட்டும் கல்லூலி மங்கனாட்டம் வாயே திறக்காமல் இருந்ததால் கழுவன் கழுத்தில் தொழுக்கட்டையை மாட்ட சொன்னார் கிறுக்குத்துறை. தொழுக்கட்டைன்றது ரொம்ப கனமாக கழுத்துலேயும் கையிலையும் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். திரும்பவும் அவனை சவுக்கால அடித்து அங்கே இருந்த கல் தூணில் கட்டி போட்டாங்க. அவன் கூட்டாளிகள் யாருன்னு சொல்கிற வரைக்கும் ஆகாரம் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்ட்டு உத்தரவும் போட்டார் கிறுக்குத்துறை. இதுக்குள்ளே காலையில் பழையனை கூப்பிட போனவன் வெறுங்கையோட திரும்பி வந்தான். சேவகன் கொஞ்சம் தயங்கி, ஜமீன்தாரையா, பழைய நம்ம அரண்மனைக்கு விருந்தாளியாக வரமாட்டானா? நாளைக்கு அமாவாசையாக இருக்கிறதால தேன் எடுக்க தெப்பம்பட்டி தேன்பாறைக்கு போயிட்டுருக்கானா? உங்களை பார்க்க விருப்பம் இல்லையா? ஜமீன்தாருக்கு மனசில் கோபம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டலை. தன்னோட பரிவாரங்களை கூப்பிட்டு தயாராக இருங்க, தேன்பாறைக்கு போகிறோம்னு உத்தரவு போட்டார். உச்சி வெயில் தணிஞ்சது, சூடும் தணிஞ்சது. வேலப்பர் கோயில் போகிற வழியில் தெப்பம்பட்டி தேன்பாறைக்கு போய் சேர்ந்தார் கிறுக்குத்துறை. குதிரை மேலே இருந்து அண்ணாக்க மேலே பார்த்தாரு. குரங்குக மரத்துக்கு மரம் தாவி குதியாட்டம் போட
செம்போத்து பறவை மனுஷ பயலாட்டம் கத்துது. கொஞ்ச தூரத்தில் கரும்பாறை உச்சியில் கைத்தை கட்டி அத்துவானத்தில் பழியன் தொங்கிக்கிட்டு இருந்தான். பாறை இடுக்கில் தேன் கூடு சுட்டு ராட்டாட்டா தொங்குது. பழியனை சுற்றி அத்தனை சுற்றினாலும் ஒன்று கூட அவன் மேலே கொட்டலை. அவனோட துணையாளுக கையில் களையத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. கொஞ்சம் பக்கத்தில் போன கிறுக்குத்துறை கண் கொட்டாமல் பழியனையே பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் பழியன் திடீர்னு, சாமி வலது பக்கமாக விலகி ஓடுங்க, உங்கள் தலைக்கு மேலே பாறை உருண்டு வருதுன்னு கத்துனான். ஜமீன்தாரும் பரிவாரத்து ஆளுகளும் வலது பக்கமாக தாவி குதித்து தப்பிக்க ஒரு சின்ன பாறை மரப்பிடிப்பு விலகி சொன்ன மாதிரியே ஜமீன்தார் நின்றுக்கிட்டு இருந்த பக்கமாக உருண்டு வந்து அடிவாரத்துக்கே ஓடி போயிடுச்சு. பழியனுக்கு சித்து விளையாட்டு எதுவும் தெரியுமோன்னு ஜமீன்தார் திகச்சு போய் நிற்க, கைத்துல இருந்து இறங்கின பழியன் அவரை ஆசுவாசப்படுத்தி அவன் தங்கியிருந்த குகைக்கு கூப்பிட்டு போனான். சாமி, நம்ம 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்க கூடாது, ஆனால் விதி நம்ம 2 பேரையும் துரத்துதே. நேத்திக்கு தான் வேலப்பூர் கோயிலுக்கு வந்தேன், இன்னைக்கு நீங்கள் தேன்பாறைக்கு வந்துட்டீங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம், அதை தீர்த்துக்கணும். பூசணிக்காய்க்கு ஒரு விதைன்னு அதை எப்படி சரியாக சொல்ல முடிஞ்சது? இப்போவும் சொல்கிறேன் சாமி, பூசணிக்காய்க்கு ஒரே ஒரு விதை தான். ஒரு விதையில இருந்து தான் ஒரு பூசணி கொடி வருது, அதில் இருந்து காய் வருது. அந்த அர்த்தத்தில் சொன்னேன். என் ஆயுசு கெட்டியாக இருக்கிறதால நீங்கள் வெட்டின பூசணிக்காயில் நிசத்தாலையுமே ஒரே ஒரு விதை இருந்துச்சு. ஜமீன்தார் மனசில் சுரீர்னு ஏதோ தச்ச மாதிரி தெரிஞ்சது. அந்த திகைப்பு மாறாமல் புருவத்தை மேலே தூக்கி, காயில் வெட்டினா காய்க்கும் கேடு, விதைக்கும் கேடுன்னு சொன்னது? காயாக இருக்கும்போது வெட்டினா அது ஆகாரத்துக்கு பயன்படாது, விதையும் முத்தி இருக்காது, அதனால் முளைக்காது. 2க்குமே கேடு தான். பழமாக இருந்தால் ஆகாரமாக இருக்கும், விதையும் முளைச்சி சந்ததி பெருகும். ஜமீன்தாருக்கு லௌகீக வாழ்க்கையோட தத்துவம் புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஜமீன்தார் செஞ்சுக்கிட்ட பால வயசு கல்யாணத்தை குறித்து சொல்கிற மாதிரியே தோணுச்சு. அந்த சமயத்தில் தான் ஒரு பொண்ணு கையில் களையம் வச்சுக்கிட்டு நடந்து வந்து நேராக பழிய முன்னாடி உட்காந்து அவனோட கால் பாதத்தை தண்ணியில் நினச்சி துணியில் தொடச்சி விட்டான். 2 காலையும் தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது ஜமீன்தார் அவளை வச்ச கண்ணு எடுக்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தார். மழைக்காட்டில் இவ்வளவு அழகான பொண்ணா? பழியனுக்கு இந்த பொண்ணு எந்த உறவு? ஜமீன்தார் சிந்தனையில் இருக்கும்போதே, சாமி, இவ தான் என் சம்சாரம். போன பிறவியில் மதுரை கடைசி அரசி மீனாட்சியாக பிறந்தவ. போன பிறவியா? ஜமீன்தார் தகைச்சு போய் கேட்டார். ஆமாம், உங்கள் நாயக்கர் வம்சம் மதுரையில் வர்றதுக்கு காரணமாயிருந்த அரியநாத முதலியாரை நான் தான் பிறந்தேன். அத்தியாயம் 8 முடிந்தது. மீண்டும் அத்தியாயம் 9 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.